friends, this is for me. I bought a tailoring machine yesterday. இங்கிலீஷ் அவ்வளோவா வரல. சரி ஓகே, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக பேசுவேன். நியூ மிஷின் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா 30 டேஸ்க்குள்ளே என்னால் ஒரு ஜாக்கெட்டை எப்படி தைக்க முடியும், பர்ஃபெக்டாக நான் பழகணும். 30 டேஸ் சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணி டெய்லி ஒரு 2 hours அல்ல 3 hours நான் அதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்னால் அந்த 1 monthக்குள்ளே முடிக்க முடியுதா அப்படின்னு. ஆல்ரெடி எனக்கு தெரியும், கொஞ்சம் பேசிக் தெரியும். இப்போ நான் மறுபடியும் தச்சேன்னா என்னால் கற்றுக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இது என்னோட பிரதர் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது ப்ளஸ் வந்து மிஷினோட 2 box அவங்களே கொடுத்துறாங்க. ப்ளஸ் சிஸ்டர் ஆல்ரெடி என்னோட நம்ம டச் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபுல் மிஷின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். ஓகே ரெடி, ரொம்ப தனியாக பண்ணி அதோட எனக்கு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நீங்கள் அப்படி அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு வந்து இன்னும் ஒரு சின்ன அந்த டிஸ்ட்ரிக் நான் ஆரம்பம் நான் கேட்கல. ஸோ நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கோலில் போட்டு இந்த இடத்துல வர ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த பின்னாடி கொடுத்துருக்க இந்த ஹோலில் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் ரிசர்வேஷன் வந்து இந்த மாதிரி மாடல் வருது. ஸோ இப்படி இதை இந்த வழியாக சுற்றி இப்படி கொண்டு வந்து இந்த கம்பிக்கு இடையில விட்டணும். இப்போ இந்த கம்பிக்கு மேலே வர மாதிரி 2 மேலே இருக்கணும். அப்புறம் மறுபடியும் இதை கொண்டு வந்து இந்த இந்த இது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேல் ஹோலில் கொடுத்துட்டு ப்ளஸ் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த சைடில் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொடுத்துட்டு ப்ளஸ் அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே கீழே குட்டி கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல எனக்கு ஹோல்ட் பண்ணாமல் இருக்குது குட்டியா, இதுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டூல் பாக்ஸில் செக் பண்ணப்போ ஒரு கண்டுபிடிச்சேன். இந்த ஹோல்குள்ளே கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டுக்கிட்டாங்க, ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணி எடுத்துகிட்டு உள்ள வந்து பரியும் அதே மாதிரி தாண்டி ஒரு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் அளவெடுத்துட்ருக்கேன். 25 சென்டிமீட்டர் எடுத்து அதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா தெரியாது அப்படின்னா அங்கே பார்டரில் உள்ள ரெட் கலரில் இருக்கிற அந்த இதை எடுத்து ஆட் பண்ணேன். புது மிஷினாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அடுத்துறதுக்கு. அப்புறம் போக போக கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாகவே 4 பக்கத்துமே அதை கரெக்ட் பண்ணிவிட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளாக் ஒரு கர்ச்சி ஃபினிஷிங் வந்துருச்சு. பார்டரோட பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் சும்மா இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, சரி மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.